அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கு ஹஜ்ஜும் இப்ராஹிம் அலைஹி வஸல்லத்தையும் கூற வந்துள்ளேன். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் ஈராக்கில் உள்ள அந்நசிரியா நகரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் பாபிலோனியாவில் உள்ள ஊர் என்று அழைக்கப்படுகின்ற நகரம்தான் இப்ராஹிம் நபி பிறந்த நகரமாகும். இப்ராஹிம் நபி சமூகத்தினர் அவ்வூரை சந்திர தேவன் காத்து வருவதாக நம்பினர். அவ்வூரில் சந்திரனுக்கு ஒரு கோயில் கட்டினார் நம்புறது மன்னன். பிற்காலத்தில் அக்கோயிலை மக்கள் புதுப்பித்தார்கள். சுமார் 5000 தேவர்களையும் தேவிகளையும் சிலை வடிவில் வணங்கிக் கொண்டிருந்த தன் சமுதாயத்தினர் தம் தந்தை மற்றும் நம்புறது மன்னனிடம் சிலை வணக்கத்தின் பகுத்தறிவுக்கு பொருத்தமில்லாத நிலைகளில் எடுத்து கூறினார். சிலைகள் உயிரற்றவை என்பதை நிரூபிப்பதற்கு இப்ராஹிம் நபி ஒரு தந்திரம் செய்தார்கள். சிறிய சிலைகள் எல்லாவற்றையும் கோடாரியால் உடைத்துவிட்டு கோடாரியை பெரிய சிலையில் கழுத்தில் தொங்கவிட்டார்கள். இதனால் கோபமுற்ற அவரது சமுதாயத்தினர் அவரை நெருப்பில் தள்ளி கொலை செய்ய முடிவெடுத்தனர். அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்ற உண்மையை கூறிய இப்ராஹிம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டனர். ஆனால் எல்லாவற்றையும் எரிக்கும் நெருப்புக்கு அந்த ஆற்றல் இல்லாமல் போகும்படி அல்லாஹ் ஆணையிட்டான். இப்ராஹிம் தீக்கிடங்கில் எறியப்பட்டவுடன் நெருப்பே இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியாகவும் சுகமளிக்க வேண்டும் கூடியதாகவும் ஆகிவிடு என்று நாம் கூறினோம். அல் குர்ஆன் 21:69. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நாட்டையும் வீட்டையும் விட்டு 1000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பலஸ்தீனத்தை அடைந்தார். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகனை அறுப்பதற்காக தரையில் படுக்க வைக்கிறார்கள். அப்பொழுது இறைவன் கூறினான், வேண்டாம் இப்ராஹிம், நீ என் கட்டளையை நிறைவேற்றி விட்டாய். மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுப்பாயாக. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைவதற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மையும் உருவாக்குவதற்குத்தான் இந்த திருப்பலியின் நோக்கமாகும். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன் இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களின் வாலிப வயதை அடைந்தும் அவர்கள் இருவருக்கும் கஅபாவை அதன் பழமைய அஸ்திவாரத்திலிருந்து எழுப்பும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். நன்றி.